இன்றைக்கி நான் குக்கும்பர் கார்விங் தாங்க ட்ரை பண்ணேன். இது என்னோட ரொம்ப நாள் ஆசை கூட. எப்படியாவது இப்படி கட் பண்ணிடணும்னு ஆசைப்பட்டேன். அது மாதிரியே எனக்கு அவுட்கம் வந்தது. அதுக்கு உங்களுக்கு முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா சாப்ஸ்டிக் தான். ஸோ சாப்ஸ்டிக் இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு இந்த மாதிரி குக்கும்பரோட 2 சைடும் வந்துட்டு வச்சுக்கோங்க. நல்லா ஒட்டி வச்சுக்கணும். இதுக்கு அப்படின்னா இதை நம்ம கட் பண்ணும்போது நம்ம கீழே வரைக்கும் ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் நம்மளை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு சைடு வந்து கட் பண்ணும்போது நேராகவே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்லாண்டிங்காக வந்துட்டு கட் பண்ண தேவையில்லை. இப்போது நம்ம அந்த சாப்ஸ்டிக் வச்சு கட் பண்ணுறப்போ நம்ம வந்து அடியில் வரைக்கும் நம்ம பை மிஸ்டேக் கட் பண்ணிட மாட்டோம். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு வந்து அது ஒன்றா சேர்ந்துருக்கும் எல்லா கட் பண்ண பீசஸுமே. இப்போ நான் குக்கும்பர் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன் பாருங்கள். அடுத்தது அப்படியே இப்படி திருப்பி நம்ம திரும்ப நேராக வந்து கட் பண்ணாமல் நான் அப்படி ஃபஸ்ட்டு கட் பண்ணேன். மொத்தமாக வந்து குக்கும்பர் கட் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணேன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் எனக்கு கரெக்டாக வந்துருந்துச்சு. ஸோ இப்போ ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிவிட்டு மொத்தமாக எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக நமக்கு வந்து இந்த வீடியோஸ்லலாம் காட்டுற மாதிரியே வந்துட்டு ஸ்ப்ரிங் மாதிரி அழகாக அந்த குக்கும்பர் வந்து வந்திருந்தது. எங்கள் பொண்ணு கூட வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டா. அடுத்ததாக அதை எப்படி நம்ம சாலடாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக நூடுல்ஸ் இந்த மாதிரியான பொருட்களுக்கெலாம் வந்துட்டு இதை வந்து நம்ம சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோய் சாஸ் எடுத்துக்கணும். நீங்கள் லைட் சோய் சாஸ் இருந்தால் அதுவே எடுத்துக்கலாம். நான் என்கிட்ட டார்க் சோய் சாஸ் தான் இருக்குது. அதனால் இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நான் வந்து டைல்யூட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது கூட லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சால்ட் லைட்டாக ஒரே ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க. ஏன்னா சோய் சாஸே வந்து சால்ட்டியாக தான் இருக்கும். அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்படி இல்லை உங்ககிட்ட வந்துட்டு பேர்ட் ஐ சில்லி, ரெட் கலர் சில்லி இருந்தது அப்படின்னா அதையும் கூட நீங்கள் சாப் பண்ணி லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து மேலே வந்து நம்ம இந்த மாதிரி குக்கும்பர் மேலே ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது சூப்பரான குக்கும்பர் சாலட் ரெடி.